ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 7 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு சீடர்களுக்கு கூறியதாவது: விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றிட செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன், வெள்ளி, செப்புக்காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்து கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ 2 அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையாள் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யாரென கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதியுள்ளவராய் இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்கு செவிசாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். தீர்ப்பு நாளில் சோதோம் கொமோரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, ஒருமுறை சாக்ரடீஸ் கடைத்தெருவில் சென்று கொண்டிருந்தார். வழக்கமாக மாலை பொழுதில் அப்படி கடைத்தெருவுக்கு போய் பார்ப்பது அவருடைய வழக்கமாக இருந்து கொண்டிருந்தது. முதல் நாள் அப்படி கடைத்தெருவுக்கு போய் ஒவ்வொரு கடையாக பார்த்துவிட்டு வீட்டுக்கு வந்து விட்டார். 2வது நாள் அதே மாதிரி கடைத்தெருவுக்கு போனார். கடைத்தெருவை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே சென்றார். ஒரு கடைக்காரர் இவரை உற்று பார்த்தார். நேற்றும் வந்தார், இன்றைக்கும் வந்திருக்கிறார், பார்த்துவிட்டு அப்படியே போய் கொண்டிருக்கிறாரே என நினைத்து கொண்டு விட்டுவிட்டார். 3வது நாளும் சாக்ரடீஸ் அப்படியே கடைத்தெருவுக்கு போனாராம். ஒவ்வொரு கடையாக பார்த்து கொண்டே போனார். அப்போது 2 நாளாக கவனித்த அந்த கடைக்காரர் 3வது நாள் அவரை பிடித்து கொண்டார். ஐயா, நீங்கள் இந்த கடைத்தெருவுக்கு வருகிறீர்கள், எல்லா கடையில் உள்ள பொருட்களையும் பார்க்கிறீர்கள், ஆனால் எதுவுமே வாங்காமல் நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு என்ன வேண்டும்? என் கடையில் இருக்கக்கூடிய ஏதாவது பொருள் வேண்டுமா? இல்லை உங்களுக்கு இந்த கடையில் எதுவும் பிடிக்கவில்லை என்று சொன்னால் வேறு ஏதாவது பொருளை சொல்லுங்கள், நான் எங்கேனாலும் போய் வாங்கி கொண்டு வந்து உங்களுக்கு தந்து விடுகிறேன் என்று அந்த கடைக்காரர் சாக்ரடீஸை பார்த்து சொன்னார். உடனே சாக்ரடீஸ் சொன்னார், எனக்கு எந்த பொருளும் தேவையில்லை, என்ன பொருளெல்லாம் இல்லாமல் என்னால் வாழ முடியும் என்று பார்ப்பதற்காக கடைக்கு வந்தேன் என்று சொன்னார். என்ன பொருளெல்லாம் இல்லாமல் என்னால் வாழ முடியும் என்று பார்ப்பதற்காக கடைக்கு வந்தேன் என்று அவர் குறிப்பிட்டாராம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் வாழுகிற இந்த உலகில் நிறைய பொருட்கள் நாம் வாங்கி வைத்திருக்கிறோம். அவை எதற்காக இருக்கிறது என்று கூட தெரியாமலேயே பல நாட்கள் நம்முடைய வீடுகளை அலங்கரித்து கொண்டே இருக்கலாம். நாம் பயன்படுத்தாத பொருட்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம். பயன்படுத்துகிற பொருட்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாகத்தான் இருப்பதை பல நேரங்களில் நம்முடைய வீடுகளில் பார்க்கிறோம். நம்முடைய உடை முதல் நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும்
அவை அதிக பயன்பாட்டில் இருக்கிறதா இல்லையா? இல்லை என்றால் ஏன் இவ்வளவு நாளும் இதை வைத்து கொண்டே இருக்கிறோம்? யாராவது ஒருவருக்கு பயன்படும் என்றால் அதை கொடுத்து விடலாம் தானே என்று நினைக்கிற போது அந்த பொருள் மீதான பற்று நம்மை அப்படியே அதை வைத்து கொண்டிருப்பதற்காகவே விரும்புகிறது. இன்றைய நாளினுடைய நற்செய்தி பகுதியிலே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பணிக்காக அனுப்புகிறார். அப்படி அனுப்புகிற போது நிறைய அறிவுரைகளை சொல்லி அனுப்புகிறார். நற்செய்தி அறிவிக்க வேண்டும், நீங்கள் குணப்படுத்த வேண்டும், அந்த வீட்டுக்கு போன உடனே என்ன பேசணும், எப்படி நீங்கள் தங்கி இருக்கணும் என்றெல்லாம் நிறைய ஆண்டவர் அவர்களுக்கு அறிவுரையாக சொல்லுகிறார். இந்த அறிவுரையில் நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் உங்களோடு இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் 10-11 வசனங்களை, அது 9-10 வசனங்களை வாசிப்போம். ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார், பொன் வெள்ளி செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்து கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ 2 அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையாள் தம் உணவுக்கு உரிமையுடையவரே என்று சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னால் இயேசு என்ன சொல்ல விரும்புகிறார்? எல்லாரும் ஏழையாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல விரும்புகிறாரா? அன்பார்ந்தவர்களே, பொருளுக்கு நீங்கள் அடிமையாகி விடக்கூடாது. இந்த பொருள் உங்களை கட்டுப்படுத்தும் என்று சொன்னால் நீங்கள் என்னை மறந்து விடுவீர்கள் என்பதைத்தான் அவர் நமக்கு சொல்ல விரும்புகிறார். அதனால் தான் நான் முதலிலே அந்த நிகழ்ச்சியை சொன்னேன். இந்த பொருளெல்லாம் இல்லாமல் எப்படி என்னால் வாழ முடியும் என்று பார்ப்பதற்காக நான் வந்தேன் என்று சாக்ரடீஸ் சொன்னது போல, இந்த பொருளெல்லாம் என்னை கட்டுப்படுத்தும் என்று சொன்னால் என் ஆண்டவரை அறிவிப்பதற்கு அவை தடையாக இருக்கும். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்வதாக நாம் பார்க்கிறோம். பொருளை வைத்திருப்பது தவறல்ல, ஆனால் பொருள் நம்மை வைத்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் தவறு. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு கப்பல் கடலில் இருப்பது ஆபத்தில்லை. ஆனால் கப்பலுக்குள் கடல் வந்து விட்டது என்று சொன்னால் அது மூழ்கி விடுகிறது. அதுபோலதான் நம்மிடம் கிறிஸ்தவர்களிடம் பொருள் இருப்பதில் தவறில்லை. ஆனால் பொருள் நம்முடைய இதயத்திற்குள் நுழைந்து நம்மை ஆளத் தொடங்கிவிட்டது என்று சொன்னால் அந்த வாழ்க்கை மூழ்கி விடுகிறது என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். அறிவற்ற செல்வந்தனுடைய ஓமையிலே நாம் இதை வாசிக்க கேட்கிறோம். அவன் என்ன செய்கிறான்? நன்றாக விளைந்தது, நிறைவாய் இருக்கிறது, ஆண்டவர் எனக்கு தந்தார். இவை தந்ததெல்லாம் ஆண்டவர் மற்றவரோடு கொடுப்பதற்கு என்று நினைப்பதை விடவும், இன்னும் என்ன செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டுவேன். அது இயல்பான ஆசைதான். ஆனால் அந்த ஆசை என்ன செய்கிறது என்று சொன்னால் இறைவனை மறக்க செய்கிறது, அடுத்தவரை மறக்க செய்து விடுகிறது. தன்னுடைய பொருளும் தான் சேர்க்கக்கூடிய சொத்துமே பெரிதென்று நினைக்க செய்து விடுகிறது. அங்கேதான் அவனுக்கு அழிவு தொடங்குகிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவேதான் சீடர்களுக்கு அறிவுரையாக சொல்லி அனுப்புகிற இந்த பகுதியிலே பொன் வெள்ளி செப்பு காசு எதையும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். நீங்கள் 2 அங்கிகளோ பையோ மிதியடியோ கைத்தடியோ பணமோ எதுவும் எடுத்து செல்ல வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு உலகில் இவையெல்லாம் இல்லாமல் வாழ முடியுமா என்ற கேள்வி நமக்கு எழுகிறது. வீட்டை விட்டு வெளியே கால் வைத்து விட்டோம் என்று சொன்னால் பணம் இல்லாமல் எப்படி கோவிலுக்கு வருவது? பணம் இல்லாமல் எப்படித்தான் வாழ்வது? அன்பார்ந்தவர்களே, உணவு வாங்க வேண்டும் என்றாலும் பணம் வேண்டும், பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்றாலும் பணம் வேண்டும், மருத்துவ செலவு என்றாலும் பணம் வேண்டும். இவை எல்லாமே வேண்டும் தான். ஆனால் ஆண்டவர் இயேசு பணத்தை எதிர்க்கவில்லை. அந்த பணத்தின் மீதான பற்று உங்களை என்னை மறக்கடிக்க செய்து விடுகிறது என்பதை குறித்து தான் சிந்திப்பதற்காக இந்த நாளில் அழைப்பு தருகிறார். நீ பாருங்கள், இவையெல்லாம் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம் என்று இயேசு சீடர்களுக்கு சொல்வதிலே 2 அர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்று, இறைவனுடைய பராமரிப்பில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதுதான் முதல் அர்த்தம். இறைவனுடைய பராமரிப்பில் நாம் நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கையை மற்றவருக்கு கொடுக்க வேண்டும்.
அன்றாடம் அழிந்து போகிற காட்டுப்புல்லுக்கு கடவுள் இப்படி அழகு செய்கிறார் என்று சொன்னால், படைத்தவர் உங்களையும் என்னையும் பராமரிக்காமல் விட்டு விடுவாரா? அதுதான் நமக்கான கேள்வி. அன்பார்ந்தவர்களே, திருப்பாடல்கள் 23 என வாசிக்க கேட்கிறோம். முதல் வசனமே சொல்கிறது, ஆண்டவர் என் ஆயர், எனக்கு குறையேதும் இல்லை. இந்த மனநிலை தான் மிக முக்கியமானது. அவர் பராமரிப்பார், அவர் பார்த்து கொள்வார். அந்த நினைவுதான் நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையானது. அது நினைவாக இருக்கிற போது மற்றவைகளை பற்றி நாம் கவலைப்பட மாட்டோம். பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதுகிற திருமுகத்தில் 4வது அதிகாரம் 19வது வசனத்தில் இப்படியாக சொல்கிறார், கடவுள் தம் மகிமையின் செல்வத்தின்படி நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பார்த்து கொள்வார். ஆகவே அவர் பார்த்து கொள்வார் என்கிற மனநிலையை சீடர்கள் நற்செய்தி அறிவிக்கிற போது கொண்டிருக்க வேண்டும் என்பதை நம்ம எல்லாருக்கும் ஒரு செய்தியாக ஆண்டவர் தருகிறார். ஆண்டவர் பராமரிப்பார். இது முதல் செய்தி. இரண்டாவது, நற்செய்தியே முக்கியமானது. நீங்கள் தூக்கி கொண்டு போகிற சுமைகள் முக்கியம் அல்ல. அன்பார்ந்தவர்களே, ஒரு நற்செய்தி பணியாளருடைய கவனம் எதன் மீது இருக்க வேண்டும் என்று சொன்னால், எடுத்து செல்கிற நற்செய்தியில் இருக்க வேண்டுமே அன்றி தூக்கி செல்கிற மூட்டையில் இருக்கக்கூடாது. நான் என்னவெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன், அவையெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறதா என்று அவைகளை குறித்த கவலை அதிகமாக வருகிற போது ஆண்டவருடைய நற்செய்தியை குறித்த கவலை குறைந்து விடுகிறது. ஆகவே நற்செய்தியை குறித்த கவலை அதிகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இரண்டாவது செய்தி. ஆகவே தான் ஆண்டவருடைய வாக்கே சொல்கிறது, நீங்கள் உங்களுடைய செல்வத்தை எங்கே வைத்திருக்கிறீர்களோ அங்கே தான் உங்களுடைய உள்ளமும் இருக்கும். ஒரு மனிதனுடைய இதயம் செல்வத்தின் மீது இருக்க வேண்டுமா, இறைவன் மீது இருக்க வேண்டுமா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆகவேதான் செல்வம் முக்கியம் பெற்று விடுகிற போது நற்செய்தி பின்னால் போய்விடுகிறது. ஆகவே நீங்கள் சுமக்கிற சுமை கூட நற்செய்தியாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இந்த 2 வசனங்களிலிருந்து நமக்கு சொல்ல விரும்புகிற செய்தி. மற்ற செய்திகளெல்லாம் நிறைய இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த ஒரே ஒரு செய்தியை நாம் நினைத்து பார்க்கிற போது நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு முன்னிலைப்படுத்துகிற, அவரை முன்னிலைப்படுத்துகிற வாழ்க்கை முறை மிக முக்கியமானது என்று சொல்கிறார். அப்படியானால் இன்றைக்கு வாழ்கிற உலகில் நாம் எவ்வளவு நமக்கு வைத்துக் கொள்ளலாம்? எவ்வளவு வைத்துக் கொள்ளலாம்? அன்பார்ந்தவர்களே, மனம் என்ன சொல்லும்? எவ்வளவு இருந்தாலும் போதும் என்று சொல்லுமா? அது எப்போதுமே போதாது என்று தான் சொல்லும். ஆனால் ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறார், எவ்வளவு இருந்தால் போதும். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 13வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்க கேட்கிறோம், உங்களிடம் இருப்பதை கொண்டு மனநிறைவு கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற முதல் திருமுகத்திலே தூய பவுல் சொல்கிறார், உணவும் உடையும் இருந்தால் அதில் திருப்தி அடைவோம். அப்படியானால் எதில் ஒரு மனிதன் எவ்வளவு இருந்தால் போதும் என்று சொல்கிற போது மனநிறைவு இருந்தால் போதும். மனநிறைவு இருந்தால் எல்லாமே நிறைவாகி விடுகிறது. தூய பவுலடியார், நான் நற்செய்தி அறிவிக்கிறேன் என்று சொன்னால் அதில் பெருமைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. எல்லாரும் என்னை பெருமையாக பேசுவார் என்பதற்காக அல்ல, என்னை புகழுவார்கள் என்பதற்காக அல்ல, ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு பெரிய கைமாறு கிடைத்துவிடும் என்பதற்காக அல்ல. நான் மன திருப்தி கொள்ளுகிறேன், ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறேன் என்ற மன திருப்தியே எனக்கு பெருமை, அதுவே எனக்கு நிறைவு என்று சொல்கிறார். ஆகவே எதையெல்லாம் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கிற போது நற்செய்தியே நாம் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். எவ்வளவு வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிற போது நம்முடைய மனம் திருப்திப்படுகிற அளவுக்கு இருந்தால் போதும். அதுதான் ஆண்டவர் நம்ம எல்லோருக்கும் சொல்ல விரும்புகிற செய்தி. சிந்திப்போம். ஆமேன்.